அவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், லூக்கான சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். இங்கே இயேசு சொல்லுகிறார், உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். என்றால் என்ன? உங்களால் முடியும் என்கிறதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்மால் முடியும், இதை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் நம் மீது இயேசு கிறிஸ்துக்கு அதிகமாய் உண்டு. நாம் எதையும் செய்யக்கூடிய அபிஷேகத்தை, வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதாவது தேவ சித்தத்தை செய்ய, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு நம்மால் முடியும். பாருங்கள், இங்கே சந்திர ரோகியான கொடிய வேதனைப்படுகிற, அடிக்கடிக்கு தீயிலும் ஜலத்திலும் விழுகிற ஒரு மகனை கொண்டு போய் சீஷரிடத்தில் நிறுத்தும் பொழுது அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை, அவனை சுகப்படுத்த முடியவில்லை. பிறகு ஆண்டவர் அவனை சுகப்படுத்துகிறார். அப்பொழுது அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை இயேசு காண்டு, உங்களால் செய்யக்கூடும்பா, நீங்க அவிசுவாசமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். அதே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை, பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய நோக்கம் என்னவென்றால், அவருக்குள்ள இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை, அபிஷேகத்தை, வார்த்தைகளை அவரை விட அதிகமாய் நாம் செயல்படுத்த வேண்டும், அவரை விட மகிமையான ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படி என்கிற ஒரு பெரிய சித்தமும் பெரிய திட்டமும் நோக்கமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்ததுனாலே தான் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை உருவாக்குகிறதா இருக்கிறது, உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது, தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது, தூக்கி நிறுத்துகிறது நம்மை. சீஷர்களுக்கு அதை சொல்லுகிறார். நம்மால் கூடாது என்பது போல அது ஒரு பயத்தின் வார்த்தை, முடியாது என்கிற வார்த்தை பயம், அடுத்து சோம்பேறிதனம், அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்விசுவாசம். இது என்னால் முடியாது என்கிற ஒரு எண்ணம் நம்மை உருவாக்கி விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்களால் முடியும். அந்த பயத்தை எடுத்து போட்டு, அவிசுவாசத்தை எடுத்து போட்டு, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னை பார்க்கல அவர் சொல்றாரு, நீ உங்களால் முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ. கடுகு விதை அளவு தான் ஆண்டவர் நம்மகிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் ஒன்று இருக்கிறது, கடுகு விதையிலே அது விசுவாசம் இருக்கிறது, காணப்படாதவைகளை நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிரியை செய்கிற விசுவாசம் இருக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசங்களை தேவன் பார்க்கிறார், எப்படி நாம் செயல்படுகிறோம் என்பதை. ஆண்டவருக்கு தெரியும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை, கிருபைகளை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குள் கொடுத்திருக்கிற ஒரு தனித்தன்மை என்னவென்றால், அவர் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கிறிஸ்துவுடைய அடிசுவடுகள் நமக்குள்ள இருக்கிறது. அவருக்குரிய கிருபை வரங்களும், அவருக்குரிய இருக்கிற ஆவின் கனிகளும் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சீஷர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களை சீஷராக்குங்கள். அவர்கள் பாருங்க, போயிட்டு வந்து சொல்றாங்க, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. பாருங்க, முடியாததை முடியும்படிக்க இயேசு கிறிஸ்து செய்தார். சீஷர்களை தைரியப்படுத்தி அனுப்பினார். அவர்கள் போய் தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவோட பெரிய காரியங்களை எப்பொழுது செய்தார்கள் என்றால், பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், சுவிசேஷத்தை கேட்டார்கள், அற்புத சுகங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் சிலர் மாத்திரமே இயேசுவை பின்பற்றினார்கள். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஒரு எழுப்புதலின் மகிமை வெளிப்பட்டது. பேதுருவை கொண்டு, யோவானை கொண்டு, பிலிப்பை கொண்டு, யாக்கோப்பை கொண்டு, ஹல்லேலூயா.
ஸ்தேவானை கொண்டு ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விட பெரிய காரியங்களை செய்தார்கள். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர் எல்லாம் ரட்சித்தாங்க. அதுதான் ஆண்டவர் அதை சொல்றார், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். நம்முடைய பிள்ளைகளே, உங்களால் முடியும் அசாதாரணமான காரியங்களை செய்ய. ஏனென்றால் தெய்வீக குணங்களும் தெய்வீக அபிஷேகம் உங்கள் மேல் கிறிஸ்துக்குள்ள இருந்தது, உங்களுக்குள்ள இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நம்மை ஊக்குவிக்கிறார். பயன்படுத்தப்பட வேண்டும், நீங்கள் பயன்பட வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டம் நோக்கமாய் சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களை அற்பமாய் நினைத்து பயந்து நடுங்கி உங்களால் முடியாது என்று சொல்லாதீர்கள். உங்களால் முடியும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களால் கூடும் என்று சொல்லுகிறார். உங்களால் பிசாசை துரத்த முடியும். உங்களால் மற்றவருடைய வியாதியை சுகமாக்க முடியும். உங்களுக்கு வர வியாதியை கூட சுகமாக்கி கொள்ள உங்களால் முடியும். ஏனென்றால் மலைகளை பெயர்த்தக்கதான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, உங்களால் உங்களை ஆசீர்வாதத்துக்களை கொண்டு வர முடியும், மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களால் உங்களுக்கு நன்மை செய்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யத்தக்கதான கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. நன்மை செய்ய உங்களால் முடியும். எதுவும் முடியாது என்றெல்லாம் கிடையாது, முடியும். ஆண்டவர் நம்புகிறார். நீங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். அது மாத்திரமல்ல, உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியும். எப்படி யோசேப்பால பரிசுத்தமாய் வாழ முடிந்தது? வந்த பாவத்தை தள்ளிவிட்டு ஓடினார். அதனால் தான் ஆண்டவர் எகிப்து முழுமைக்கு அதிபதியாய் மாற்றினார். உங்களால் முடியும். பெலிஸ்தியன் சத்தத்தை கேட்டு அவனை ஜெயிக்க சவுலால் முடியவில்லை, ஆனால் தாவீதால் முடிந்தது. என்னவென்றால், ஒரு கரடி ஒரு சிங்கத்தை நான் கிழித்தேன் என்று சொல்லுகிறார். நான் அதை நான் கொன்றேன் என்று சொல்கிறார். நான் கொன்றேன் என்று சொல்கிறார். அப்புறம் சொல்றாரு, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தார், இந்த பெலிஸ்தியன் கைக்கு தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, முடியும். உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களால் ஜெயித்து கொண்டு வர முடியும். தேவனே சொல்றார், உங்களால் முடியும். மற்றவருடைய பாரங்களை சுமந்து மற்றவர்களுக்கு விடுதலை வாங்கி தர உங்களால் முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையிலே மற்றவருடைய பாரங்களை சுமந்து, எல்லா உலகத்தின் பாரங்களை சுமந்து, பாவ பாரத்தை சுமந்து அவரால் விடுதலை கொடுக்க முடிந்தது. உங்களாலையும் மற்றவர்களை பாவங்களை மன்னித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி மற்றவர்களை ரட்சிக்க உங்களால் கூடும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்ல, உங்களால் கூடும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா எமோரியரின் 5 ராஜாக்கள் கிபியோனியரை சங்கரிக்கும்படி வர்றாங்க. யோசுவா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீ போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்துச்சேன்னு. அந்த 5 ராஜாக்களும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசுவா பாருங்க, அங்க பார்த்து யோசுவா கர்த்தரை நோக்கி அவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், நீங்க பயப்படாதீங்கப்பா, அவர்களை உங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன பிறகு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற வேலையில பாத்தீங்கன்னா, யோசுவா சத்துருக்களின் ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியனை தரித்து சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோசுவா சொல்லிட்டாரு. யோசுவா கர்த்தரோடு பேசி, இஸ்ரவேலின் கண்களுக்கு சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னார். முடியும். சூரியனை சந்திரனை நிக்க வச்சாருங்க யோசுவா. 5 ராஜாக்களை ஜெயிக்க முடியும்னு ஜெயிச்சாருங்க யோசுவா. தேவனோடு கூட பேசி சூரியனை சந்திரனை நிக்க வைக்க முடியும்னா, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிசயங்களை அற்புதங்களை உங்களால் செய்ய வைக்க முடியுங்க. மோசே சொன்னார், நான் திக்கு வாய் மந்தனாவை என்னால் முடியாதுன்னு சொன்னாரு. ஆனால் தேவன் சொன்னார், உன்னால் முடியும். நீதான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க விடுவிக்க முடியும். உன்னாலதான் முடியும். நீ போ, பார்வோன் கிட்ட பேசு, நான் கூட இருப்பேன். பாருங்க, யாரெல்லாம் முடியாதுன்னாங்களோ அவளை தேவனே கூட இருந்து முடிய பண்ணினார். உங்களால் முடியுங்க. எதையுமே உங்களால் வாழ முடியும். என்னால வாழ முடியலன்னு சொல்லாதீங்க. குழந்தை பெற்றெடுக்க முடியலன்னு சொல்லாதீங்க. குழந்தை பெற்றெடுக்க முடியும். உங்களால பலனை கர்த்தர் கொடுப்பா. என்னால் பிசினஸ் பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. முடியும். ஊழியத்தை செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்களால் உங்கள் பலவீனத்திலிருந்து எழும்பி பலன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆண்டவர் சொன்னாருங்க, 38 வருஷமா யாசினை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு. ஆண்டவர் என்னை கை தூக்கி விடல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டு உடனே எழும்பினா பாருங்க. அவனால முடிஞ்சது. இவ்வளவு நாள் முடியல.
38 வருஷமா படுத்துக்கிட்டு இருக்கிறான். 38 வருஷமா அவனால முடியல, யாரும் அவனுக்கு உதவி செய்யல. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கேட்டு அவங்க டக்குன்னு எழும்புனா பாருங்க, எழுப்பி பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசுங்க. உங்களால் முடியும். ஒன்றை மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கு சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படி சித்தத்தை செய்யுங்க, உங்களால் முடியும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, 2 படகு நிரம்ப மீன்களை பிடிச்சார் பேதுரு, பிரமிப்பு உண்டான. இப்ப ஆண்டவர் சொன்னார், உன்னை மனுஷர்களை பிடிக்கிறார்கள். மறுதளிச்சிட்டாருங்க. ஆண்டவர் அன்பா இருக்கிறாருன்னு கேட்டார். ஆமா, ஆண்டவரே மனம் கசந்து அழுதா. பரிசுத்தாவினர் பெற்ற பிறகு இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர், பெரிய பெந்தேகோஸ்தே அனுபவம், எழுப்புதல், ஜெபம் ஒரு பக்கம், வேதம் ஒரு பக்கம், உபசரிப்பு ஒரு பக்கம், சுகமாக்கப்படுதல் ஒரு பக்கம், அற்புதங்கள் ஒரு பக்கம், தேவனுடைய மகிமை ஒரு பக்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா முடியாது, இவெல்லாம் ஒன்றுக்கும் உலகத்துல முடியாதவன் சரிப்படாதவன் சொல்ற அந்த இடத்துல தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தான். உங்களால் முடியுங்க. அதனாலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உங்களால் எல்லாம் கூடும். நண்பதையுடைய பிள்ளைகளை, உங்களை நீங்கள் பயத்தோடு அற்பமா நினைத்த அவிசுவாசத்தோடு நீங்கள் இருக்க வேண்டாம். தைரியத்தோடு கர்த்தருக்காய் எழும்புங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் உங்களில் மகிமைப்பட போகிறார். அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. உங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். உங்களுக்கு சிறந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். நீங்க எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள்வார், மகிமைப்படுவார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய்த்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இனி என் வாழ்க்கையில எழும்பவே முடியாது, இனி என்னால் கூடாது என்கிற சொல்ல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும், ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுபத்தை கேட்ட எங்கள் சூழ்நிலை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களால் எல்லாம் கூடும்.